அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசாலும் தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் பெற்றிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மரணமும் மறுமையும் சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் 5. உலகின் இன்பங்கள் நிரந்தரமானது இல்லை என்பதை பற்றி சில செய்திகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதில் உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது என்பதை பற்றியும் தெளிவாக நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையில் 24 மணி நேரமும் மறுமைக்கான தயாரிப்புகளையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடவில்லை. இவ்வுலக இன்பங்களை அனுபவிப்பதை அல்லாவோ அவனது தூதரோ நமக்கு தடை செய்யவும் இல்லை என்பதையும் கடந்த உரைகளில் நாம் அதுக்குரிய விளக்கத்தை பார்த்தோம். அதே நேரத்தில் எல்லை மீறி இந்த உலக இன்பத்திலே அதிகமான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் நாம் நம்முடைய முயற்சிகளையும் செலவிட்டால் அது ஒரு மனிதனின் மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மார்க்கம் என்பதே அந்த பக்கமும் சாய்ச்சிராது, இந்த பக்கமும் சாய்ச்சிராது, நடுநிலையாக உங்களுக்கு கருத்துக்களை சொல்லும். அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கம்தான் நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம். அது ஒரு மனிதனின் மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பற்றி திருமறை குர்ஆன் ஏராளமான அத்தியாயங்களில் பல வசனங்களில் பல்வேறு இடங்களில் நமக்கு பல போதனைகளை பல எச்சரிக்கைகளை இது சம்பந்தமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. மறுமையை ஒப்பிடும் போதும் இவ்வுலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது என்று திருமறை குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் பல இடங்களில் நமக்கு அறிவுரைகள் ஏராளமாக காணப்படுகிறது. முதலாவதாக மிக எளிய உதாரணம் என்ன? வானிலிருந்து வரும் மழைநீர் பூமியில் விழுந்து தாவரங்களுடன் கலந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடுகிறது. அதுபோல தான் ஒரு நாள் நாமும் இருக்க மாட்டோம், நமது வாழ்வும் இருக்காது. இன்னும் ஏன் இந்த உலகமே இல்லாமல் போய்விடும். இப்படியான நிலையற்ற வாழ்க்கையை தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு காலம் வரும், நாமும் இல்லாமல் போயிடுவோம். நாமால் சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்து பத்துகள் எல்லாமே இல்லாமல் போய்விடும். நம் பிள்ளைகள், நம் சொந்த பந்தங்கள், ஏன் இந்த உலகமே ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும். இது போன்ற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம், அது பூமியின் தாவரங்களுடன் இரண்டர கலந்தது, பின்னர் காய்ந்து அவை சருகுகளாக மாறிவிட்டன. அவற்றை காற்றடித்து சென்றது. அதை இவ்வுலக வாழ்வும் இந்த உலக வாழ்வுக்கு உதாரணமாக கூறுவீராக. அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம், அது பூமியில் தாவரங்களோடு இரண்டர கலந்தது, பின்னர் அவைகள் காய்ந்து வெறும் சருகுகளாக ஆகிவிட்டது. இது ஒரு உவமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்படி காய்ந்து சருகுகளாக ஆனவைகளை காற்று அடித்து சென்று விட்டது. இவைகள்தான் இந்த உலக வாழ்வுக்கு உதாரணமாக கூறுவீராக என்று இந்த உவமையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்பவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். எதுவும் தப்ப முடியாது, எதையும் செய்வதற்கு அவன் தனிபெரும் ஆற்றல் உடையவன் என்பதை இந்த 18வது அத்தியாயம் 45வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக நாம் வாழ்கின்ற நம்ம வாழ்க்கை, நாம் காணுகின்ற இந்த சுகபோகங்கள், சேர்த்து வைத்த சேமிப்புகள் அனைத்துமே காய்ந்த சருகுகளாக மாறிவிடும். அதெல்லாம் காய்ந்து சருகுகளாக ஆன பிற்பாடு காற்று அடித்து சென்றுவிடும். எதுவுமே நிலைச்சு போகிறது இல்லை, நிலைச்சு நிற்கிறது இல்லை, இல்லையா? அப்போ இவ்வுலகின் நிலை மறுமையை போன்றது. இந்த உலகின் நிலை மலையை போன்றது. அதன் காரணமாக முளைத்த புற்கள், பயிர்கள், பச்சைகள் அனைத்தும் ஏக இறைவனை மறுப்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. அதில் மஞ்சள் நிறமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். பின்னர் அது குப்பை கூலமாக மாறிவிடுகிறது. மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உவமையை சொல்லிவிட்டு இதே சொல்லி காட்டுறான் 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில். அப்போ மறுமையில் சிலருக்கு தீயவர்களுக்கு என்னாவது வேதனை சித்தப்படுத்தி வைக்குது, நல்லோருக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பும் திருப்தியும் கிடைக்க இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மழை என்ன பண்ணுது? நிறைய செடி கொடிகளை, காய்கறிகளை எல்லாம் முளைக்க செஞ்சு பிறகு அதுக்குரிய காலம் நெருங்கின பிற்பாடு அது மஞ்சளாகி மக்கி போய் கூழங்களாக ஆகிவிடுகிறது, இல்லாமல் போய் விடுகிறது. சரியா? இதை சொல்லி எடுத்து காட்டிட்டு அல்லாஹ் ரெண்டையும் தீயவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஒரு உதாரணத்தை அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியோருக்கு குறைத்தும் வழங்குகிறான். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மறுமையுடன் ஒப்பிடும்போது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே தவிர வேறில்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமான பேர் தங்களுக்கு செல்வ செழிப்புகள் வழங்கப்படும் பொழுது அதிகமாக சந்தோஷப்படுகிறார்கள். அது அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அவன் தாராளமாக வழங்குறான், அவன் நாடக்கூடியவர்களுக்கு சுருக்கியும் வழங்குறான். அது அவர்களுக்குரிய சோதனைக்காக அல்லாஹ் வழங்குகிறான். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் மூலம் இப்படி அதிகமாக செல்வ செழிப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள், ரொம்ப சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். ஆனால் மறுமையுடன் ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்க்கை அற்ப சுகமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று 13வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக இறைவனின் பார்வையில் உலகம் என்றால் மறுமை வாழ்க்கையோடு எந்த வகையிலும் ஒப்பிட்டு பார்த்தாலும் உலக வாழ்க்கை என்பது தரம் குறைந்தது தான், அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் கீழ் மட்டமானது தான். இப்படியான வாழ்வில் நன்றாக இருப்பதற்காக மறுமை வாழ்வை நாசமாக்கி கொள்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை அல்லாஹ் மிக அற்புதமான முறையில் மேற்கூறிய 2 வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறநகர் மதீனாவை ஒட்டி உள்ள ஏரியாவில் ஆலியாவின் ஒரு பகுதி வழியாக ஒரு கடை தெருவை கடந்து சென்றார்கள். ஒரு கடை தெருவை கடந்து போகிறாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் மக்களும் இருக்கிறாங்க. அப்போது அவர்கள் செத்து கிடந்த காதுகள் சிறுத்த ஒரு ஆட்டை கடந்து செல்கிறார்கள். வழியில் செத்து ஒரு ஆடு கிடக்கு, எல்லாம் காது எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிறுத்து போய் கிடக்கு. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை எடுத்து அதன் சிறிய காதை பிடித்து கொண்டு, உங்களில் யார் இதை ஒரு வெள்ளி காசுக்கு பகரமாக வாங்கி கொள்ள விரும்புவார் என்று கேட்டார்கள். அந்த செத்து நாத்தம் எடுத்து கிடக்கிற அந்த ஆட்டை எடுத்து கையில் பிடிச்சி காட்டி,
இதை யாராவது மதிப்புள்ள காசுகளுக்கு விலை கொடுத்து வாங்குவீங்களான்னு கேட்குறாங்க. அதற்கு இந்த மக்கள் எதற்கு பகரமாகவும் அதை வாங்க நாங்கள் விரும்ப மாட்டோம், எதுக்காகவும் என்ன நீங்கள் சும்மா கொடுத்தா கூட நாங்கள் அதை வாங்க மாட்டோம், அதை வாங்கி நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உங்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். மக்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது உயிரோடு இருந்தாலும் அது குறையுள்ளதாகும், ஏனெனில் இதன் காது சிறுத்து காணப்படுகிறது. அந்த காது இருந்தால் ரொம்ப சின்னதாக இருக்குதான், ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு மதிப்பற்ற ஒரு பொருளாக அது இருக்காது, காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இது செத்து போயிருக்கும்போது எப்படி நாங்கள் காசை கொடுத்து மதிப்புமிக்க பொருளை காசை கொடுத்து எப்படி வாங்குவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட விளக்கம் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறாயின் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த செத்த ஆட்டை விட இந்த உலகம் அல்லாஹ்வின் கணிப்பில் உங்களுக்கு அற்பமானதாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகமே இதுதான்ப்பா, எந்த ஆட்டை நீங்கள் வாங்க மாட்டீங்க, எந்த ஆடு மதிப்பு மிக்கது இல்லை என்று கருதுகிறீர்களோ அதை உதாரணம் காட்டி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் அல்லாஹ்வின் பார்வையில் இதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறிய இந்த செய்தியை ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 5664வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த உலகின் நிலையானது உங்களில் ஒருவர் தமது இந்த அதாவது சுட்டு விரலை, அறிவிப்பாளர் எடுத்து காட்டுறார், சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அறிவிப்பாளர் யஹ்யா அவர்கள் சுண்டு விரலால் சைகை செய்கிறார்கள். எப்படி? கடலில் வைப்பதை போன்றுதான் அதில் எந்த ஒரு அளவு தண்ணீர் ஒட்டிக்கொள்கிறதோ என்று அவர் பார்க்கட்டும், அந்த அளவு குறைவானதே ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்தஅரிக் பின் சத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 5490வது ஹதீஸாக பார்க்கலாம். அதாவது சுண்டு விரலை சைகை காட்டி அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த சுண்டு விரலை கடலில் முக்கி எடுத்தால் அதில் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கோம்? கடல் நீரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ பெரியதுன்னு. நீங்கள் சுண்டு விரலில் அதில் விட்டு நனைச்சி எடுத்த உடனே அதில் எவ்வளவு தண்ணீர் சுட்டிக்கிட்டு வரோம், ஒட்டிக்கிட்டு வரோம், அதை விட அற்பமானது தான்ப்பா இந்த உலகம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இந்த செய்தியை மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை பற்றி, இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மிக்கது என்பதை பற்றி மிக துல்லியமான முறையில், அற்புதமான முறையில் அந்த பாமர மக்களும் படிப்பறிவு இல்லாத மக்களும் உணர்ந்து கொள்ளும் வகையில் உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து விளக்கி கூறி சென்றுள்ளார்கள் என்பதை, இந்த உலகமே போதும், இந்த உலகமே சதம், இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க பெறணும் என்று இந்த உலகத்தை அதிகமாக நம்பக்கூடியவர்கள், இந்த உலகத்தை உலக வாழ்க்கையை அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. அந்த வாழ்க்கையில் நாம் பெறப்போரும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு இடம் கிடைத்தாலும் சொர்க்கத்தில் அது மிகப்பெரிய பேரின்ப வாழ்க்கை என்பதையெல்லாம் உணர்ந்து அதற்காக நாம் ஒவ்வொரு கணமும் செயல்பட வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலமாக உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.